அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சியில் காலம் காலமாக சிறந்து விளங்கும் மாநில கல்லூரிக்கு மத்திய அரசு சிறப்பு கவனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். 1930ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு 2வது நோபல் பரிசை பெற்றுத்தந்த இயற்பியல் வல்லுநர் சர் சி.வி. ராமன் இந்த வகுப்பறையில்தான் படித்தார். இந்த வகுப்பறை அமைந்துள்ள மாநில கல்லூரி தென்னிந்தியாவிலேயே மிக பழமையான கல்லூரி. இந்தியா இதுவரைக்கும் பெற்ற 8 நோபல் பரிசுகளில் 2 நோபல் பரிசுகளுக்கு காரணமாக இக்கல்லூரி இருந்திருக்கிறது. கணிதத்தின் உயர் பரிசான ஏபல் பரிசை வென்ற ஸ்ரீனிவாச வரதனும் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர்தான். இன்றைக்கும் உலக அளவில் தாவர உயிர்நுட்ப ஆராய்ச்சியில் உலகின் முன்னணி கல்வி நிறுவனங்களுக்கு இணையானதாக மாநில கல்லூரி இருக்கிறது. இந்த கல்லூரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 175வது ஆண்டு விழாவை வெற்றிகரமாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த வருஷம். இந்தியாவில் வேறு எந்த கல்லூரிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கல்லூரிக்கு அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா திஸ் இஸ் மதர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. தென்னிந்தியாவில் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தோன்றிய பிறகு தான் வந்துச்சு. அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அதோடைய ஆஃபீஸ் இங்கே வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருடத்தில் 175வது ஆண்டை கொண்டாடி வரும் மாநில கல்லூரி இயற்பியல், வேதியியல், கணிதம், தாவரவியல் என்று அடிப்படை அறிவியலில் தனது இடத்தை தக்க வைத்திருக்கிறது. நாட்டுக்கு 2 பரிசுகளை பெற்றுத்தந்து அறிவியலில் இன்னும் சாதித்து வரும் மாநில கல்லூரிக்கு மத்திய அரசின் ஆதரவு சரியாக கிடைக்கவில்லை. காலேஜ் ரொம்ப திறமையான கல்லூரி. அரசியலையும் சார்ந்தோம், விளையாட்டை சார்ந்தோம், ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படி இல்லாத நிறைய மாணவர்கள் இந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. நிறைய விஷயம் அரசாங்கம் எங்களுக்கு நிறைய சலுகை பண்ணணும். ஏன்னா 175 வருஷம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உதாரணமாக 100 வருஷம் கொண்டாடுற ராணிமேரி கல்லூரி சிறப்பாக செயல்படும் போது 175 வருஷம் கொண்டாடுற மாநில கல்லூரி சிறப்பாக செயல்படணும் எங்களோட ஆசையாக இருக்குது. 4500 மாணவர்கள் படிக்கும் இந்த கல்லூரியில் அடிப்படை வசதிகள் எதுவும் சரிவர செய்து தரப்படவில்லை. 175 வருட பழமை வாய்ந்த புராதன கட்டடங்கள் போதுமான பராமரிப்பு இல்லாமல் சிதிலமாகி வருகின்றன. மாநில அரசின் உயர்கல்வித்துறை தனது கணிசமான பங்களிப்பை செய்து வருவதாக கல்லூரி நிர்வாகம் சொல்கிறது. இருந்தாலும் இந்த பாரம்பரிய கல்வி நிறுவனத்துக்கு மத்திய அரசும் உதவி செய்தால்தான் மாணவர்களுக்கு போதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தி டிவி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் பீர் முகமது.